நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இல்லையா, ஒரு தொழில், ஒரு வேலை, எந்த ஒரு காரியத்தை எடுங்களேன், நம்ம வந்து பாதிக்கப்பட்டுடுறோம். எமோஷ்னலாக சில விஷயங்களில் பாதிக்கப்பட்டுடுறோம். அட்டாச்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதில் ஒரு அது என்ன சார் பண்ணுறது, நானும் ஒன்றும் பண்ண முடியல, நான் பட்ட பாதிப்பு எனக்கு தான் தெரியும், ரொம்ப மனதளவில் குடைச்சலாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடங்கள் சார், எல்லாத்தையும் தடங்கள். ஒரு முட்டு சந்தில் நிற்கிறாப்புல எல்லாமே தடங்கள், எல்லாமே தடங்களாக இருக்குது. நான் என்னதான் பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி 2 பரிகாரம் சொல்ல போகிறேன். 1 கால பைரவர், அதாவது காலத்தை மாற்றக்கூடிய சக்தி கால பைரவர். அது இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லையா? கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு வெற்றிவேர் மாலை சாத்துங்க. வெற்றிவேர் மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் 8 தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. வெற்றிவேர் மாலை நல்லா பன்னீரில் முக்கி அல்லது தண்ணியில் முக்கி சுவாமிக்கு சாத்தி பாருங்க, அற்புதமான பலன்கள் கொடுக்கும் உங்களுக்கு. நல்ல காரியம். எங்கேயா பைரவர் கோயில் இருந்தால் போய் வேண்டுதல் அபிஷேகங்கள் பண்ணி பாருங்க. மனசில் இருக்கக்கூடிய அப்படியே உள்ளார வலிக்கும், சில பேருக்கு அந்த மனதில் வலி இருக்கும், அதெல்லாம் போயிடும், கவலைப்பட வேண்டாம்.